वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 69 अयोमुख्ये कबन्धयोर्दर्शनम् अयोमुख्येयुम् कबन्धनेयुम् पार्पदु 69 सर्गः 69வது सर्गम् अयोमुख्ये कबन्धयोर्दर्शनम् अयोमुख्येयुम् कबन्धनेयुम् पार्पदु कृत्वैवम् उदकम् तस्मै प्रस्थितौ राम लक्ष्मणौ अवेक्षन्तौ वने सीताम् पश्चिमाम् जग्मतुर्दिशम् तस्मै अदर्क् एवम् மேற்கண்டவாறு உதகம் தர்ப்பணத்தை கிருத்வா செய்துவிட்டு சீதாம் சீதையை வனே காட்டில் அவேக்ஷந்தோ தேடுகின்றவர்களாய் பிரஸ்திதோ பிரயாணமான ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் பஷ்சிமாம் மேற்கு திசம் திக்கை நோக்கே ஜக்மதுஹு சற்று வழி நடந்தார்கள். அதற்கு மேற்கண்டவாறு தர்ப்பணத்தை செய்துவிட்டு சீதையை காட்டில் தேடுகின்றவர்களாய் பிரயாணமான ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மேற்கு திக்கை நோக்கி சற்று வழி நடந்தார்கள். तौ दिशं दक्षिणां गत्वा शरच्चापासीधारिणा अविप्रहतमैक्ष्वाको पन्थानं प्रत्यजग्मतुः ऐक्ष्वाको इक्ष्वाकु वंशத்தவர்களான तौ अविरुवरुम शरचापासीधारिणो बाणं வில் கத்தி இவைகளை தரித்தவர்களாய் அவிப்பிரஹதம் ஜனங்கள் நடக்கப் பெறாத பந்தானம் வழி ஒன்றை கத்வா அடைந்து தக்ஷிணாம் திசம் தென் திக்கை நோக்கி பிரத்யஜக்மதுஹு திரும்பி நடந்தார்கள். இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களான அவ்விருவரும் பாணம் வில் கத்தி இவைகளை தரித்தவர்களாய் ஜனங்கள் நடக்கப் பெறாத வழி ஒன்றை அடைந்து தென் திக்கை நோக்கி திரும்பி நடந்தார்கள். குல்மைர் விருக்ஷைश्च बहुभिर् लताभिश्च प्रवेष्टितम् आवृतं सर्वतो दुर्गं गहनं घोरदर्शनम् व्यतिक्रम्य तु वेगेन व्यालसिंह निषेवितं सुभीमं तन्महारण्यं व्यतीयातो महाबलो மகாபலிஷ்டர்களாகிய அவர்கள் வேகேன து வேகமாய் வியதிக்ரம்ய நடந்து தந்த பகுபிகி பல குல்மைஹி புதர்களாலும் விருக்ஷைகி மரங்களாலும் லதாபிஹி ச கொடிகளாலும் பிரவேஷ்டிதம் நிறைந்துள்ளதும் சர்வதா முற்றிலும் சுபீமம் மிக்க கொடியதாய் கோர தரிசனம் பார்க்க பயங்கரமாய் ககனம் அடர்ந்து ஆவருத்தம் இருளுற்று துர்கம் புக முடியாததும் வியால சிம்ஹ நிஷேவிதம் ச துஷ்ட மிருகங்களாலும் சிங்கங்களாலும் வாசம் செய்ய பெற்றதுமான மகாரண்யத்தை தண்டகாவனத்தை வியத்தியாத்தோ கடந்தார்கள். மகாபலிஷ்டர்களாகிய அவர்கள் வேகமாய் நடந்து அந்த பல புதர்களாலும் மரங்களாலும் கொடிகளாலும் நிறைந்துள்ளதும் முற்றிலும் மிக்க கொடியதாய் பார்க்க பயங்கரமாய் அடர்ந்து இருளுற்று புக முடியாததும் துஷ்ட மிருகங்களாலும் சிங்கங்களாலும் வாசம் செய்ய பெற்றதுமான
மகாரண்யத்தை தண்டகாவனத்தை கடந்தார்கள். ததப்பரம் ஜனஸ்தானாத் த்ரிக்ரோஷம் கம்ய ரகவா க்ரௌஞ்சாரண்யம் விவிஷதர் கஹனம் தோ மஹௌஜசோ. மகாபலசாலிகளான தோ ரகவோ அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ஜனஸ்தானத்திலிருந்து ததா பரம் அதன் மேல் திரிக்ரோஷம் 6 மைல் தூரம் கம்யே சென்று கஹனம் அடர்ந்த க்ரௌஞ்சாரண்யம் என்னும் வனத்தில் விவிஷதோ புகுந்தார்கள். மகாபலசாலிகளான அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ஜனஸ்தானத்திலிருந்து அதன் மேல் 6 மைல் தூரம் சென்று அடர்ந்த க்ரௌஞ்சாரண்யம் என்னும் வனத்தில் புகுந்தார்கள். நானாமேக கனப்ரக்யம் பிரஹ்ருஷ்டமிவ சர்வதः நானாபக்ஷே கணைர்ஜுஷ்டம் நானாவ்யாலமிருகைர்யுதம் தித்ருக்ஷமாணோ வைதேயீம் தத்வனம் தௌ விச்சிக்யதுः தத்ராவதிஷ்டந்தோ சீதாஹரணகர்ஷிதா. தௌ அவ்விருவர்களும் நானாமேக கனப்பிரக்யம் பல மேகக்கூட்டங்களை நிகர்த்ததும் சர்வதா எங்கும் பிரஹ்ருஷ்டம் இவ மயிர்கோச்செரியும்படி பயங்கரமானதும் நானா பக்ஷி கணைஹி ஜுஷ்டம் பலவகை பக்ஷி கூட்டங்களால் நிறைந்துள்ளதும் நானா வியால மிருகைஹி யுதம் பல துஷ்ட மிருகங்களால் நிறைந்துள்ளதுமான தத்வனம் அந்த வனத்தில் சீதாஹரண கர்ஷிதௌ சீத்தை காணாமல் போனதில் தளர்ச்சி அடைந்தவர்களாய் தத்ர அங்கங்கு அவதிஷ்டந்தோ உட்கார்ந்து இளைப்பாரியவர்களாய் வைதேகீம் ஜானகியை தித்ருக்ஷமானோ காணவெண்ணி விசிக்யதுஹோ தேடித் திரிந்தார்கள். அவ்விருவர்களும் பல மேகக்கூட்டங்களை நிகர்த்ததும் எங்கும் மயிர்கோச்செரியும்படி பயங்கரமானதும் பலவகை பக்ஷி கூட்டங்களால் நிறைந்துள்ளதும் பல துஷ்ட மிருகங்களால் நிறைந்துள்ளதுமான அந்த வனத்தில் சீத்தை காணாமல் போனதில் தளர்ச்சி அடைந்தவர்களாய் அங்கங்கு உட்கார்ந்து இளைப்பாரியவர்களாய் ஜானகியை காணவெண்ணி தேடித் திரிந்தார்கள். தத்தபூர்வேண தௌ கத்வா த்ரிக்ரோஷம் भ्रातरौ तदा क्रौञ्चारण्यमतिक्रम्य मतङ्गाश्रममन्तरे दृष्ट्वा तु तद्वनं घोरं बहुभीमामृगद्विजम् नानासत्त्वसमाकीर्णं सर्वं गहनपादपम् ददृशा ते तु तौ तत्र धरीं दशरथात्मजा पातालसमगम्भीरां तमसा नित्ये संवृताम् तौ அந்த भ्रातरौ இரு சகோதரர்களும் க்ரௌஞ்சாரண்யத்தை அத்திக்கிரமிய தாண்டி ததக அதிலிருந்து மத்தங்காசிரமத்திற்கு பூர்வேன முந்தியே த்ரிக்ரோஷம் கத்வா 6 மைல் சென்று அந்தரே இடையில் கோரம் பயங்கரமானதும் பகுபீமா மிருகாத்விஜம் பல கொடிய விலங்குகளும் பறவைகளும் நிரம்பி இருந்ததும் நானா சத்வ சமாகீர்ணம் பல ஜந்துக்களால் நிறைந்திருந்ததும்
சர்வம் எங்கும் ககனபாதபம் து அடர்ந்த மரங்கள் உள்ளதுமான தத்வனம் அந்த வனத்தை ததா திருஷ்டுவா அப்பொழுது பார்த்து தசரதாத்மஜோ தசரத குமாரர்களாகிய தௌ அவ்விருவர்களும் தத்ர அதில் பாத்தாள சம கம்பீராம் பாதாளத்தை நிகர்த்த ஆழமுள்ளதாயும் தமசாயிருளால் நித்திய சம்பிருதாம் எங்கும் அடர்ந்ததாயுமான தரீம் து குகையையும் தத்ருஷாத்தே கண்டார்கள். அந்த இரு சகோதரர்களும் கிரௌஞ்சாரண்யத்தை தாண்டி அதிலிருந்து மத்தங்காசிரமத்திற்கு முந்தி 6 மைல் சென்று இடையில் பயங்கரமானதும் பல கொடிய விலங்குகளும் பறவைகளும் நிரம்பியிருந்ததும் பல ஜந்துக்களால் நிறைந்திருந்ததும் எங்கும் அடர்ந்த மரங்கள் உள்ளதுமான அந்த வனத்தை அப்பொழுது பார்த்து தசரத குமாரர்களாகிய அவ்விருவர்களும் அதில் பாதாளத்தை நிகர்த்த ஆழமுள்ளதாயும் இருளால் எங்கும் அடர்ந்ததாயுமான குகையையும் கண்டார்கள். ஆசாத்யதோ நரவ்யாக்ரோ தர்யாஸ்தஸ்ய விதூரதः தத்ருஷாத்தே மகாரூபாம் ராட்சசீம் விக்ரோதிக்ஷணாம். நரவ்யாக்ரோ புருஷோத்தமர்களாகும் தோ அவ்விருவர்களும் தஸ்யாதரியாக அந்த குகையினது அவிதூரத்தக சமீபத்திலேயே மகாரூபாம் பெரிய வடிவத்தை உடையவளும் விக்ருதேக்ஷணாம் கோரமான தோற்றத்தை உடையவளுமான ராட்சசீம் ஓர் அரக்கியை ஆசாத்திய கிட்டி தத்ருஷாத்தே கண்முன் கண்டார்கள். புருஷோத்தமர்களாகும் அவ்விருவர்களும் அந்த குகையினது சமீபத்திலேயே பெரிய வடிவத்தை உடையவளும் கோரமான தோற்றத்தை உடையவளுமான ஓர் அரக்கியை கிட்டி கண்முன் கண்டார்கள். பயதாமல்பசத்வானாம் பிபத்சாம் ரௌத்ரதர்ஷனாம் லம்போதரீம் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராம் கராலாம் பருஷத்வச்சம் பக்ஷயந்தே மிருகான் பீமான் விக்கட்டாம் முக்தமூர்தஜாம் பிரேக்ஷேதாம் தௌ ததா தத்ர பிராத்தரோ ராமலக்ஷ்மணோ. ததா அப்பொழுது பிராத்தரோ சகோதரர்களாகிய ராமலக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய தௌ அவ்விருவர்களும் தத்ர அவ்விடத்தில் அல்பசத்வானாம் மனதிடமுற்ற பிராணிகளுக்கு பயதாம் பயத்தை விளைவிப்பவளும் பீபத்சாம் அருவருப்பானவளும் ரௌத்ரதர்ஷனாம் கொடிய தோற்றத்தை உடையவளும் லம்போதரீம் சரிந்த வயிறு உடையவளும் தீக்ஷ்ணதம்ஷ்ராம் கூரான பற்கள் உள்ளவளும் கராலாம் அவலக்ஷணமானவளும் பருஷத்வச்சம் கரடு முரடான தோலை உடையவளும் பீமான் கோர மிருகான் மிருகங்களை பக்ஷயந்தே புசிப்பவளும் முக்த மூர்தஜாம் விரிந்த கூந்தல் உடையவளும் விக்கட்டாம் தன்னை கட்டழகி என எண்ணிக்கொண்டு இருந்தவளுமான அவளை பிரேக்ஷதாம் உற்று நோக்கினார்கள். அப்பொழுது சகோதரர்களாகிய ஸ்ரீராமரும் லக்ஷ்மணருமாகிய அவ்விருவர்களும் அவ்விடத்தில் மனதிடமுற்ற பிராணிகளுக்கு பயத்தை விளைவிப்பவளும் அருவருப்பானவளும் கொடிய தோற்றத்தை உடையவளும் சரிந்த வயிறு உடையவளும் கூரான பற்கள் உள்ளவளும் அவலக்ஷணமானவளும் கரடு முரடான தோலை உடையவளும்
கோர மிருகங்களை புசிப்பவளும் விரிந்த கூந்தல் உடையவளும் தன்னை கட்டழகியென எண்ணிக் கொண்டிருந்தவளுமான அவளை உற்று நோக்கினார்கள். சமாசாத்யதோ வீரோ व्रजन्तं भ्रात्रोरग्रतः येहिरं स्यावहेत्युक्त्वा समालम्बत लक्ष्मणम्. அவள் வீரர்களான தோ அந்த இருவர்களையும் சமாசாத்திய கிட்டே பிராத்துஹோ தமையனுக்கு அக்ரதா முன்னே விரஜந்தம் போய்கொண்டிருக்கும் லக்ஷ்மணரை பார்த்து ஏவா ரம்ஸ்யாவஹே நாம் இருவரும் விளையாடுவோம் இத்தி உக்த்வா என்று சொல்லிவிட்டு சமாலம்பத்தை பற்றி கொண்டாள். அவள் வீரர்களான அந்த இருவர்களையும் கிட்டி தமையனுக்கு முன்னே போய்கொண்டிருக்கும் லக்ஷ்மணரை பார்த்து வா நாம் இருவரும் விளையாடுவோம் என்று சொல்லிவிட்டு பற்றி கொண்டாள். உவாச்ச சைனம் வச்சனம் சௌமித்ரிம் உபகுஹ்ய அவள் ஏனம் சௌமித்ரிம் இந்த லக்ஷ்மணரை உபகுஹ்ய அணைத்து கட்டிக்கொண்டு வச்சனம் ச பின்வரும் சொல்லையும் உவாச்ச சொன்னாள். அவள் இந்த லக்ஷ்மணரை அணைத்து கட்டிக்கொண்டு பின்வரும் சொல்லையும் சொன்னாள். அகம் த்வயோ முகி நாம லாபஸ்தே த்வமசி ப்ரியः நாத்த பர்வத கூட்டேஷு நதீனாம் புலினேஷு ச ஆயுஷேஷமிமம் வீர த்வம் மயா சஹ ரம்ஸ்யசி. அகம் து நான் தான் அயோமுகி என்று நாம பிரசித்தி பெற்றவள். துவம் நீ பிரியா என் காதலுக்கு பாத்திரனாய் அசி ஆகின்றனை. லாபகா பெரும் பாக்யமிது தே உனக்கு. நாத என்னை காத்தருளும் வீர கணவரே. பர்வத கோட்டேஷு மலை சிகரங்களிலும் நதீனாம் நதிகளின் புலினேஷு ச மணல் தட்டுகளிலும் மயாசக என்னோடு கூட. துவம் நீ இமம் இந்த ஆயுஷேஷம் மிகுந்துள்ள வாழ்நாட்களை ரம்ஸ்யசே சுகமாய் கழிப்பாயாக. நான் தான் அயோமுகி என்று பிரசித்தி பெற்றவள். நீ என் காதலுக்கு பாத்திரனாயாகின்றனை. பெரும் பாக்யம் இது உனக்கு. என்னை காத்தருளும் கணவரே. மலைச்சிகரங்களிலும் நதிகளின் மணல் தட்டுகளிலும் என்னோடு கூட நீ இந்த மிகுந்துள்ள வாழ்நாட்களை சுகமாய் கழிப்பாயாக. ஏவ முக்தஸ்து குபிதः खड्गमुद्धृत्य लक्ष्मणः कर्णनासौ स्तनौ चास्य विचकर्तारिसूदनः. हरिसूदनः शत्रुसंहारकरण லக்ஷ்மணர் ஏவம் மேற்கண்டவாறு உக்தகா சொல்லியதற்கு செவி சாற்றியவராய் தோ உடனே குபிதகா சினம் கொண்டவராயே கட்கம் கத்தியை உத்ருத்திய உருவி அஸ்யாஹா இவளது கர்ணநாசோ காதையும் மூக்கையும் ஸ்தனாச்ச முலைகள் இரண்டையும் விசகர்ஷ்ட அறுத்து தள்ளிவிட்டார். சத்ரு சம்ஹாரகரான லக்ஷ்மணர் மேற்கண்டவாறு சொல்லியதற்கு செவி சாற்றியவராய் உடனே சினம் கொண்டவராகி கத்தியை உருவி இவளது காதையும் மூக்கையும் முலைகள் இரண்டையும் அறுத்து தள்ளிவிட்டார்.
कर्णनासे निकृत्ते तो विस्वरं सा विनद्य च यथागतं प्रदुद्राव राक्षसे भीमदर्शना सा அந்த பீமதர்ஷனா பயங்கரமான தோற்றத்தை உடைய ராட்சசி அரக்கே கர்ணநாசே காதும் மூக்கும் நிக்ருத்தே தூ அறுக்கப்பட்டவுடன் விஸ்வரம் விகாரமான குரலுடன் வினத்யேச்ச கூச்சலிட்டு கதறிவிட்டு யதாகதம் வந்த வழியே பிரதுத்ராவ ஓடிவிட்டாள். அந்த பயங்கரமான தோற்றத்தை உடைய அரக்கி காதும் மூக்கும் அறுக்கப்பட்டவுடன் விகாரமான குரலுடன் கூச்சலிட்டு கதறிவிட்டு வந்த வழியே ஓடிவிட்டாள். தஸ்யாம் கதாயாம் கஹனம் व्रजन्तो वनमोजसाम् आसीदतुरमित्रघ्नो भ्रातरो रामलक्ष्मणो தஸ்யாமவள்கதாயாம் ஓடின பின் ஓஜசா தைரியத்தை கொண்டு விரஜந்தோ நடந்து கொண்டிருந்தவர்களும் அமித்ரக்னோ சத்ரு சம்ஹாரக்கர்களும் भ्रातरो அண்ணனும் தம்பியுமான ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ககனம் வனம் அடர்ந்த ஓர் காட்டை ஆசேதத்து அடைந்தார்கள். அவள் ஓடின பின் தைரியத்தை கொண்டு நடந்து கொண்டிருந்தவர்களும் சத்ரு சம்ஹாரக்கர்களும் அண்ணனும் தம்பியுமான ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அடர்ந்தவோர் காட்டை அடைந்தார்கள். லக்ஷ்மணஸ்து மகாதேஜாः சத்வவான் ஷீலவான் சுச்சிः அப்ரவீத் பிராஞ்சலிர்வாக்கியம் பிராத்தரம் தீப்த தேஜசம். மகாதேஜாக மகாமேன்மை பெற்றவரும் சத்வவான் தைரியசாலியும் ஷீலவான் நல்லொழுக்கமுள்ளவரும் சுச்சிஹிதோ நல் எண்ணமுள்ளவருமான லக்ஷ்மணஹா தோ லக்ஷ்மணர் தீப்த தேஜசம் தேஜோமயமாய் விளங்கும் பிராத்தரம் தமையனாரை பார்த்து பிராஞ்சலிஹி அஞ்சலியஸ்தராகி பாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். மகாமேன்மை பெற்றவரும் தைரியசாலியும் நல்லொழுக்கமுள்ளவரும் நல்லெண்ணம் உள்ளவருமான லக்ஷ்மணர் தேஜோமயமாய் விளங்கும் தமையனாரை பார்த்து அஞ்சலியஸ்தராகி பின்வரும் சொல்லை சொன்னார். ஸ்பந்ததே மே திருடம் பாகோரோத்விக்னமிவ மே மனः प्रायशश्चाप्यनिष्टानि निमित्तान्युपलक्षये. மே பாகுஹோ எனது இடது கை திருடம் மிகவும் ஸ்பந்தத்தே துடிக்கிறது. மே மனஹ எனது மனம் உத்விக்னமிவ முற்றிலும் கலவரம் அடைந்து இருக்கின்றது. அப்பி இதுவுமன்றி பிராயசகா பெரும்பாலும் அனிஷ்டானி ஆபத்தை சூச்சிப்பிக்கின்ற நிமித்தானி ச அபசகுணங்களையே உபலக்ஷையே காண்கின்றேன். எனது இடது கை மிகவும் துடிக்கிறது. எனது மனம் முற்றிலும் கலவரமடைந்து இருக்கின்றது. இதுவும் அன்றி பெரும்பாலும் ஆபத்தை சூச்சிப்பிக்கின்ற அபசகுணங்களையே காண்கின்றேன். தஸ்மா சஜ்ஜே பவார்யத்வம் குருஷ்வ வசனம் ஹிதம் மமைவ ஏ நிமித்தானி சத்ய சம்சந்தே சம்பிரமம். நிமித்தானி அபசகுணங்களோ சத்யா ஏவ உடனேயே சம்பிரமம் வரப்போகிற ஆபத்தை சம்சந்தி தெரிவிக்கின்றன. தஸ்மாத் ஆகையினால் ஆரிய அண்ணா
துவம் தேவரீர் மம எனது வச்சனம் விண்ணப்பத்தை ஹிதம் நன்மை பயக்கத்தக்கதாய் குருஷ்வ திருவுளத்தில் பற்றும் சஜ்ஜீபவ முன் எச்சரிக்கையுடையவராயிரும். அபசகுணங்களோ உடனேயே வரப்போகிற ஆபத்தை தெரிவிக்கின்றன. ஆகையினால் அண்ணா தேவரீர் எனது விண்ணப்பத்தை நன்மை பயக்கத்தக்கதாய் திருவுளத்தில் பற்றும் முன் எச்சரிக்கையுடையவராயிரும். ஏஷ வஞ்சுலகோ நாம பக்ஷே பரமாதாருணः आवयोर्विजयं युद्धे शंसन्निव विनर्दते. பரமதாருணக மிக கொடியே ஏஷக இந்த வஞ்சுலகः நாம வஞ்சுலக்கம் என்ற பக்ஷே பக்ஷே யுத்தே கஷ்டத்தில் ஆவையோஹோ நம் இருவர்களுக்கும் விஜயம் வெற்றியை சம்சன்னிவ சூச்சிப்பிக்கிறது என்றபடியே வினர்தத்தி கூவுகிறது. மிக கொடிய இந்த வஞ்சுலக்கம் என்ற பக்ஷே கஷ்டத்தில் நம் இருவர்களுக்கும் வெற்றியை சூச்சிப்பிக்கிறது என்றபடியே கூவுகிறது. தயோரன்வேஷதோரேவம் சர்வம் தத்வனமோஜசா சஞ்சக்ஞே விபுலசப்தः பிரபஞ்சன்னிவ தத்வனம். ஏவம் மேற்கண்டவாறு ஓஜசா தைரியம் கொண்டு தத்வனம் அந்த காடு சர்வம் எங்கும் தயோஹோ அவ்விருவர்கள் அன்வேஷதோஹோ தேடிச் செல்கையில் தத்வனம் அந்த காட்டை பிரபஞ்சனிவ முறிக்கிறது போன்றதாகிய விபுலகா ஒரு பெரிய சப்தகா சப்தம் சஞ்சக்ஞை உண்டாயிற்று. மேற்கண்டவாறு தைரியம் கொண்டு அந்த காடு எங்கும் அவ்விருவர்கள் தேடிச் செல்கையில் அந்த காட்டை முறிக்கிறது போன்றதாகிய ஒரு பெரிய சப்தம் உண்டாயிற்று. சம்பேஷ்டிதம் இவாத்யர்த்தம் ககனம் மாதரிஷ்வனாம் வனஸ்ய தஸ்ய சப்தோபூத் தேவமாபோராயன்னிவ. மாத்தரிஷ்வணா காற்றினால் அத்தியர்த்தம் முற்றிலும் சம்பேஷ்டிதம் பற்றப்பட்ட ககனம் இவ ஆகாயத்தை போலவே தஸ்யே அந்த வனஸ்ய வனத்தின் சப்தகா சப்தமானது திவமிவ அந்தரிக்ஷமெங்கும் ஆபூரையன் பரவியதாய் அபூத் இருந்தது. காற்றினால் முற்றிலும் பற்றப்பட்ட ஆகாயத்தை போலவே அந்த வனத்தின் சப்தமானது அந்தரிக்ஷமெங்கும் பரவியதாயிருந்தது. தம் சப்தம் காங்க்ஷமாணஸ்து ராமகக்ஷே சஹானுஜः ததர்ஷ சோமஹாகாயம் ராட்சசம் விபுலோரசம். சானுஜக தம்பியுடனிருந்த ராமகா ஸ்ரீராமர் தம் சப்தம் அந்த சப்தத்தை காங்ஷமானகத்து இன்னதென்று அறிய எண்ணம் கொண்டவராயிருக்கையில் கக்ஷே நடுக்காட்டில் ஓர் பிரதேசத்தில் சுமஹாகாயம் மிக பெரிய உடலை உடையவனும் விபுலோரசம் அகன்ற மார்பை உடையவனுமான ராட்சசம் ஓர் அரக்கனை ததர்ஷ கண்டார். தம்பியுடன் இருந்த ஸ்ரீராமர் அந்த சப்தத்தை என்னதென்று அறிய எண்ணம் கொண்டவராயிருக்கையில் நடுக்காட்டில் ஓர் பிரதேசத்தில் மிக பெரிய உடலை உடையவனும் அகன்ற மார்பை உடையவனுமான ஓர் அரக்கனை கண்டார்.
आसेदतोस्ततस्तत्र तावुभौ प्रमुखे स्थितम् विवृद्धम् शिरोग्रीवम् कबन्धम् उदरे मुखम् रोमभिर्निचेतैस्तीक्ष्णैर्महागिरिम् इवोच्छ्रितम् नीलमेघनिभं रौद्रम् मेघस्तनितनिस्वनम् अग्निज्वालानिकाशेन ललाटस्तेन दीप्यत महापक्ष्मेन पिङ्गेन विपुलेनायतेन च एकेनो रसे घोरेण नयनेनाशुदर्शिना महादंश्रोपपन्नं तं लेलिहाणं महामुखम् भक्षयन्तं महाघोरान् वृक्षसिंहा मृगद्विपान् घोरौ भुजौ विकुर्वाणम् उभौ योजनमायतौ कराभ्यां विविधान् गृह्य रक्षान् पक्षे गणान् मृगान् आकर्षन्तं विकर्षन्तम् अनेकान् मृगयूथपान् स्थितमावृत्य पन्थानं तयोर्भ्रात्रो प्रपन्नयोः तत्र ततः பொழுது तौ उभौ அவ்விருவர்களும் प्रामुख्ये எதிரில் ஸ்திதம் இருக்கின்றவனும் விவ்ருத்தம் பெரிய தோற்றமுற்று அஷீரோக்ரீவம் தலையும் கழுத்தும் இல்லாதவனும் உதரே முகம் வயிற்றில் வாயை படைக்கப் பெற்றவனும் மகாகிரிம் இவ பெரும் மலையை நிகர்த்து நிச்சிதைகி அடர்ந்து தீக்ஷ்ணைகி மடியாத ரோமபிகி மயிருடன் உச்ரித்தம் வளர்ந்தவனும் நீலமேக நிபம் கார்மேகத்தை நிகர்த்தவனும் மேகஸ்தனித நிம்பனம் மேகஸ்தனித நிஸ்வனம் மேக கர்ஜனையை நிகர்த்த குரலுடையவனும் அக்னி ஜுவாலானிகாஷேன தீப்யதா அக்னி ஜுவாலையை நிகர்த்து ஜுவலித்துக் கொண்டிருக்கிறதும் மகாபக்ஷ்மேன பெரிய இமைகள் உள்ளதும் பிங்கேன பழுப்பு நிறமுற்றதும் விப்புலேன மிக அகன்றதும் ஆயத்தேன மிக நீண்டதும் घोरेण பயங்கரமானதும் ஆஷுதர்ஷினா மிகச் சீக்கிரம் பார்க்க வல்லதும் உரசே மார்பில் அமைக்கப்பட்ட லலாட்டஸ்தேன நெற்றியில் இருக்கிறதுமான ஏகேன ஒரு நயனேன கண்ணால் ரௌத்ரம் ஆச்சரியம் உடைய தோற்றமுள்ளவனும் மகாதம்ஷ்ட்ரோபபண்ணம் பெரிய கோரை பற்களை உடையவனும் லேலிஹானம் நாக்கை நீட்டி அடிக்கடி நக்கிக் கொண்டு இருக்கிறவனும் மகாமுகம் பெருமுகம் உள்ளவனும் மகாகோரான் மிக பெரிய ருக்ஷ சிம்ஹா மிருகத்விபான் கரடிகள் சிங்கங்கள் மான்கள் யானைகள் இவைகளை பக்ஷயந்தம் தின்கின்றவனும் யோஜனம் ஆயத்தோ 8 மைல்கள் நீண்ட உபோ இரு கோரோ பெரிய புஜௌ கைகளை விக்குர்வாணம் விரித்து கொண்டு இருக்கிறவனும் கராபியாம் இரு கைகளிலும் விவிதான் பல ருக்ஷான் கரடிகளையும் பக்ஷிகணான் பக்ஷிகணங்களையும் மிருகான் துஷ்ட மிருகங்களையும் கிருஹ்ய பிடித்து ஆகர்ஷந்தம் வைத்து கொண்டு இருக்கிறவனும் அநேகான் பல மிருகயூதபான் சிறந்த மான்களை விகர்ஷந்தம் கொன்று கொண்டு இருக்கிறவனும் பிரபன்னயோ எதிரில் வரும் தயோஹோ அந்த பிராத்ரோஹோ சகோதரர்களுடைய
பந்தானம் வழியை ஆவருத்திய மறைத்து கொண்டு ஸ்திதம் நின்று கொண்டு இருந்தவனுமான அந்த கபந்தம் கபந்தன் என்பவனை ஆசேதது கிட்டினார்கள். அங்கு அப்பொழுது அவ்விருவர்களும் எதிரில் இருக்கின்றவனும் பெரிய தோற்றமுற்று தலையும் கழுத்தும் இல்லாதவனும் வயிற்றில் வாயை படைக்க பெற்றவனும் பெரும் மலையை நிகர்த்து அடர்ந்து மடியாத மயிருடன் வளர்ந்தவனும் கார்மேகத்தை நிகர்த்தவனும் மேக கர்ஜனையை நிகர்த்த குரல் உடையவனும் அக்னி ஜுவாலையை நிகர்த்து ஜுவலித்து கொண்டிருக்கிறதும் பெரிய இமைகள் உள்ளதும் பழுப்பு நிறமுற்றதும் மிக அகன்றதும் மிக நீண்டதும் பயங்கரமானதும் மிக சீக்கிரம் பார்க்க வல்லதும் மார்பில் அமைக்கப்பட்ட நெற்றியில் இருக்கிறதுமான ஒரு கண்ணால் ஆச்சரியமுடைய தோற்றமுள்ளவனும் பெரிய கோரை பற்களை உடையவனும் நாக்கை நீட்டி அடிக்கடி நக்கிக் கொண்டு இருக்கின்றவனும் பெருமுகம் உள்ளவனும் மிக பெரிய கரடிகள் சிங்கங்கள் மான்கள் யானைகள் இவைகளை தின்கின்றவனும் 8 மைல்கள் நீண்ட இரு பெரிய கைகளை விரித்து கொண்டு இருக்கிறவனும் இரு கைகளிலும் பல கரடிகளையும் பக்ஷிகணங்களையும் துஷ்ட மிருகங்களையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறவனும் பல சிறந்த மான்களை கொன்று கொண்டு இருக்கிறவனும் எதிரில் வரும் அந்த சகோதரர்களுடைய வழியை மறைத்து கொண்டு நின்று கொண்டு இருந்தவனுமான அந்த கபந்தன் என்பவனை கிட்டினார்கள். அத்தோ சமாபிக்ரம்ய क्रोशमात्रे ददर्शतुः महान्तं दारुणं भीमं कबन्धं भुजे संवृतं कबन्धम् इव संस्थानात् अतिघोरप्रदर्शनम् तौ அவ்விருவர்களும் அத்தத்சமபிக்ரம்ய சிறிது தூரம் சென்று क्रोशमात्रे கூப்பிடு குரல் தூரத்தில் கபந்தம் தலை அறுக்கப்பட்டு உயிருடன் இருக்கும் உடலை இவ போன்றதாய் சம்ஸ்தானாத் உருவால் அதிகோர பிரதர்ஷனம் மிக பயங்கரமான தோற்றமுடையவனும் மகாந்தம் பெரிய உடல் உடையவனும் தாருணம் அருவருக்க தக்கவனும் பீமம் கொடியவனும் புஜ சம்ருத்தம் விரிக்கப்பட்ட கைகளை உடையவனுமான கபந்தம் கபந்தம் என்பவனை ததர்ஷது கண்டார்கள். அவ்விருவர்களும் சிறிது தூரம் சென்று கூப்பிடு குரல் தூரத்தில் தலை அறுக்கப்பட்டு உயிருடன் இருக்கும் உடலை போன்றதாய் உருவால் மிக பயங்கரமான தோற்றமுடையவனும் பெரிய உடல் உடையவனும் அருவருக்கத்தக்கவனும் கொடியவனும் விரிக்கப்பட்ட கைகளை உடையவனுமான கபந்தன் என்பவனை கண்டார்கள். स महाबाहुरत्यर्थं प्रसार्य विपुलो भुजा जग्राह सहितवेव राघवो पीडयन् बलात्. மகாபாஹு நீண்ட கைகளுடைய சஹாவன் விபுலோ புஜவ் நீண்ட இரு கைகளையும் அத்தியர்த்தம் பிரசாரிய விசாலமாய்ப் பரப்பி ராகவோ ஸ்ரீராகவரையும் லக்ஷ்மணரையும் சகிதோ ஏவ ஒன்று சேர்ந்தே பலத்தால் பீடையன் இறுக கட்டி ஜக்ராக பிடித்து கொண்டான். நீண்ட கைகள் உடைய அவன் நீண்ட இரு கைகளையும் விசாலமாய்ப் பரப்பி ஸ்ரீராகவரையும் லக்ஷ்மணரையும் ஒன்று சேர்த்து பலத்தால் இறுக கட்டி பிடித்து கொண்டான்.
खङ्गिनो दृढधन्वाणो तिग्मतेजो वपुर्धरो भ्रातरो विवशं प्राप्तो कृष्यमाणो महाबलो கிருஷ்யமானோ சேர்த்து இழுக்கப்படும் மகாபலோ மகாபலசாலிகளும் கட்கினோ வாளை தரித்தவர்களும் திருடத்தன்வானோ உறுதியான வில் பிடித்தவர்களும் திக்ம தேஜோ வபுர்தரோ பகைவரை எரிக்கும் தேஜஸுடன் விளங்கும் திருமேனி உடையவர்களுமான பிராத்தரோ சகோதரர்கள் இருவரும் விவசம் எள்ளளவும் செலியாது இருக்கும் தன்மையை பிராப்தோ அடைந்து விளங்கினார்கள். சேர்த்து இழுக்கப்படும் மகாபலசாலிகளும் வாளை தரித்தவர்களும் உறுதியான வில் பிடித்தவர்களும் பகைவரை எரிக்கும் தேஜஸுடன் விளங்கும் திருமேனி உடையவர்களுமான சகோதரர்கள் இருவரும் எள்ளளவும் செலியாது இருக்கும் தன்மையை அடைந்து விளங்கினார்கள். தத்ர தைர்யேன சூரஸ்தோ ராகவோ நைவ விவ்யதே बाल्यादनाश्रयत्वाच्च लक्ष्मणस्त्वबे विव्यथे. तत्र அப்பொழுது சூரராகும் ராகவ ஸ்ரீராமரோவெனில் தைரியேன ஏவ எதற்கும் சலியாத தன்மையாலேயே ந விவ்யதே செலியாது இருந்தார். லக்ஷ்மணக தோ லக்ஷ்மணனோவெனில் பால்யாத் தானாய் ஒன்னும் துணிந்து செய்யும் பக்குவமின்மையாலும் அநாஸ்ரயத்வாச்ச ஆக்கினை வராமையால் வேண்டிய உதவி இல்லாமல் இருந்தமையாலும் அபிவிவ்யத்தே முற்றிலும் உள்ளம் கலங்கினார். அப்பொழுது சூரராகும் ஸ்ரீராமரோவெனில் எதற்கும் சலியாத தன்மையாலேயே சலியாது இருந்தார். லக்ஷ்மணனோவெனில் தானாய் ஒன்னும் துணிந்து செய்யும் பக்குவமின்மையாலும் ஆக்கினை வராமையால் வேண்டிய உதவி இல்லாமல் இருந்தமையாலும் முற்றும் உள்ளம் கலங்கினார். उवाच च विषन्नः सन् राघवं ராகவானுஜா லக்ஷ்மணர் விஷண்ணஹாசன் இன்னது செய்கிறது என்று தெரியாதவராகி ராகவம் ச ஸ்ரீராமரை பார்த்து உவாச்ச பின்வருமாறு சொன்னார். லக்ஷ்மணர் இன்னது செய்கிறது என்று தெரியாதவராகி ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். பஷ்ய மாம் வீர விபஷம் ராக்ஷசஸ்ய வசம் கதம் மயைக்கேன விநிர்யுக்தः பரேமுஞ்சஸ்வ ராகவா. வீரசூரரே, ராட்சசஸ்ய அரக்கனுக்கு வசம் கதம் அகப்பட்டு போய்விட்ட மாம் என்னை விவசம் சாகத் துணிந்தவனாய் பஷ்ய திருவுளத்தில் பற்றும் ராகவ ஸ்ரீராமா மயா ஏக்கேன என் ஒருவனோடு விநிர்யுக்தகா பிரிந்தவராகி பரிமுஞ்சஸ்வ தேவரீர் விடுவித்துக் கொள்ளும். சூரரே, அரக்கனுக்கு அகப்பட்டு போய்விட்ட என்னை சாகத் துணிந்தவனாய் திருவுளத்தில் பற்றும் ஸ்ரீராமா என் ஒருவனோடு பிரிந்தவராகி தேவரீர் விடுவித்துக் கொள்ளும். மாம் ஹே பூத பலிம் தத்வா பலாயஸ்வ யதா சுகம். மாம் என்னை பூத்தபலிம் உயிர் பலியாக யதா சுகம் ஹே மனக்குறை இல்லாமலேயே தத்வா கொடுத்துவிட்டு பலாயஸ்வ தப்பித்துக் கொள்ளும். என்னை உயிர் பலியாக மனக்குறை இல்லாமலேயே கொடுத்துவிட்டு தப்பித்துக் கொள்ளும்.
अधिगन्तासि वैदेही मच्चिरेणेति मे मतिगे वैदेहीं जानकियारे अचिरेण சீக்கிரமே அதிகந்தாசி அடைவீரிதி என்பது மே எனது மதிஹி தீர்மானம். ஜானகியாரை சீக்கிரமே அடைவீர் என்பது எனது தீர்மானம். பிரதிலப்ய ச காகுஸ்த பித்ருபைத்தாமஹிமஹீம் தத்ர மாம் ராமராஜ்யஸ்தः ஸ்மர்த்துமர்ஹசே சர்வதா. காகுஸ்த பித்ருபைத்தாமஹீம் தகப்பன் பாட்டன் முறையே கிடைத்த மயீம் உலகை பிரதிலப்ய அடைந்து ராமா ஸ்ரீராமா ராஜ்யஸ்தः ச ராஜ்யத்தை அடைந்தவராகியும் தத்ர அங்கும் சர்வதா எப்பொழுதும் மாம் ஸ்மர்த்தும் அடியேனை நினைக்க அருகசி அருள் புரிய வேண்டும். காகுஸ்த தகப்பன் பாட்டன் முறையே கிடைத்த உலகை அடைந்து ஸ்ரீராமா ராஜ்யத்தை அடைந்தவராகியும் அங்கும் எப்பொழுதும் அடியேனை நினைக்க அருள் புரிய வேண்டும். லக்ஷ்மணேனைவ முக்தஸ்தோ ராமः சௌமித்ரிம் அப்ரவீத் மா ஸ்மத்ராசம் கிருதா வீர ந ஹித்வா த்ருக் விஷீததே. லக்ஷ்மணனாலே ஏவம் மேற்கண்டவாறு உக்தகா சொன்னதற்கு செவி சாற்றிய ராமஹா து ஸ்ரீராமரோவினில் சௌமித்ரிம் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். வீர வீர திராசம் மனச்சஞ்சலத்தை மா கிருதாக ஸ்ம நீ அடையலாகாது. துவாத்ருக்கி உன்னை போன்றவன் என்றால் ந விஷீதத்தே மனசோர்வை அடையமாட்டான். லக்ஷ்மணனாலே மேற்கண்டவாறு சொன்னதற்கு செவி சாற்றிய ஸ்ரீராமரோவினில் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். வீரா மனசஞ்சலத்தை நீ அடையலாகாது. உன்னை போன்றவன் என்றால் மனச்சோர்வை அடையமாட்டான். ஏதஸ்மின் அந்தரே க்ரூரோ பிராத்தரோ ராம லக்ஷ்மணோ பப்ரச்சக்கன நிர்கோஷः கபந்தோ தானவோத்தமः. ஏதஸ்மின் இந்த அந்தரே சமயத்தில் க்ரூரா கொடியவனும் தானவோத்தமக அசுரோத்தமனுமாகிய கபந்தகா கபந்தன் கன நிர்கோஷः மேக ஒலி கொண்டு பிராத்தரோ சகோதரர்களாகிய ராம லக்ஷ்மணோ ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து பப்ரச்ச பின்வருமாறு வினாவினான். இந்த சமயத்தில் கொடியவனும் அசுரோத்தமனுமாகிய கபந்தன் மேக ஒலி கொண்டு சகோதரர்களாகிய ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து பின்வருமாறு வினாவினான். கௌயுவாம் விருஷபஸ்கந்தோ மகாக்கட்க தனுர்தரோ கோரம் தேசம் இமம் பிராப்தோ மம பக்ஷா உபஸ்திதோ. விருஷபஸ்கந்தோ எருதின் கழுத்து போன்ற கழுத்துக்களை உடையவரும் மகாகட்க தனுர்தரோ சிறந்த வாளையும் வில்லையும் கையில் ஏந்தியவர்களுமான யுவாம் கௌ நீங்கள் யாவர் இமம் இந்த கோரம் தேசம் பயங்கரமான பிரதேசத்தை பிராப்தோ கெட்டே மம பக்ஷோ எனக்கு உணவாய் உபஸ்திதோ தோன்றிவிட்டீர்கள். எருதின் கழுத்து போன்ற கழுத்துக்களை உடையவரும் சிறந்த வாளையும் வில்லையும் கையில் ஏந்தியவர்களுமான நீங்கள் யாவர்
இந்த பயங்கரமான பிரதேசத்தை கிட்டி எனக்கு உணவாய் தோன்றிவிட்டீர்கள். வததம் காரியமிஹவாம் கிமர்த்தம் சாகதோ யுவாம் இமம் தேசம் அனுப்ராப்தோ க்ஷுதார்த்தஸ்யேஹ திஷ்டதா. இவ்விடத்தில் வாம் உங்கள் இருவர்களுடைய காரியத்தை வதத்தம் சொல்லுங்கள். யுவாம் நீங்கள் இருவரும் கிமர்த்தம் ச என்ன பிரயோஜனத்திற்காக ஆகத்தோ வந்தீர்கள். இப்பொழுது க்ஷுதார்த்தஸ்ய பசியால் வருந்தி திஷ்டதக காத்து நின்று கொண்டிருக்கும் எனது இமம் தேசம் இந்த பிரதேசத்திற்கு அனுப்பிராப்தோ வந்துவிட்டீர்கள். இவ்விடத்தில் உங்கள் இருவர்களுடைய காரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் என்ன பிரயோஜனத்திற்காக வந்தீர்கள். இப்பொழுது பசியால் வருந்தி காத்து நின்று கொண்டிருக்கும் எனது இந்த பிரதேசத்திற்கு வந்துவிட்டீர்கள். சவாணசாபகட்கௌ ச தீக்ஷ்ணஸ்ருங்கா விவர்ஷபா மமாஸ்ய மனோ சம்பிராப்தோ துர்லபம் ஜீவிதம் புனः. தீக்ஷ்ணஸ்ருங்கோ கூரிய கொம்புகளை உடைய ரிஷபோ இரு ரிஷபங்கள் இவ போன்றவர்களும் சபாண சாப கட்கௌச்ச பாணம் வில் வாள் இவைகளோடு இருக்கும் நீங்கள் இருவரும் மம எனது ஆசியம் வாய்க்க அனுசம்பிராப்தோ வந்து கிட்டியவர்களாய் புனகாயினும் ஜீவிதம் பிழைத்திருத்தல் என்பது துர்லபம் முடியாத காரியம். கூரிய கொம்புகளை உடைய இரு ரிஷபங்கள் போன்றவர்களும் பாணம் வில் வாள் இவைகளோடு இருக்கும் நீங்கள் இருவரும் எனது வாய்க்கு வந்து கிட்டியவர்களாய் இனியும் பிழைத்திருத்தல் என்பது முடியாத காரியம். தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா கபந்தஸ்ய துராத்மனः உவாச லக்ஷ்மணம் ராமோ முக்கியேன பரிசுஷ்யதா. துராத்மாவாகிய தஸ்ய அந்த கபந்தஸ்ய கபந்தனுடைய தத்வச்சனம் அம்மொழிக்கு ஸ்ருத்வா செவிசாற்றிய ராமக ஸ்ரீராமர் பரிசுஷ்யதா மனவேதனையை விளைவிக்கிற முக்கியன பிரசக்தியால் லக்ஷ்மணரை பார்த்து உவாச்ச பின்வருமாறு மொழிந்தார். துராத்மாவாகிய அந்த கபந்தனுடைய அம்மொழிக்கு செவி சாற்றிய ஸ்ரீராமர் மனவேதனையை விளைவிக்கிற பிரசக்தியால் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். கிருச்ச்ராத் கிருச்ச்ரத்தரம் பிராப்ய தாருணம் சத்ய விக்ரமா வியசனம் ஜீவிதாந்தாய பிராப்தம் அப்ராப்ய தாம் பிரியாம். சத்ய விக்ரம வீண் போகா பராக்கிரமம் படைக்க பெற்றவரே, கிருச்ச்ராத் கஷ்டத்தின் மேல் கிருச்ச்ரதரம் கஷ்டத்தை பிராப்ய அடைந்து தாம் பிரியாம் அந்த காதலியை அப்பிராப்ய அடையாமல் தாருணம் கொடிய வியசனம் கஷ்டம் ஜீவிதாந்தாய உயிர் போவதற்காக பிராப்தம் சம்பவித்து இருக்கிறது. வீண் போகா பராக்கிரமம் படைக்க பெற்றவரே, கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அடைந்து அந்த காதலியை அடையாமல் கொடிய கஷ்டம் உயிர் போவதற்காக சம்பவித்து இருக்கிறது. காலஸ்ய சுமஹத் வீரியம் சர்வபூதேஷு லக்ஷ்மணா त्वां च मां च नरव्याघ्र व्यसनै पश्य मोहितो. லக்ஷ்மணா சர்வபூதேஷு சகல பிராணிகள் விஷயங்களிலும் காலஸ்ய விதியின்
வீரியம் பயன் சுமகத் யாவராலும் வெல்லற்கரியது நரவ்யாக்ர புருஷோத்தமா துவாம் ச உன்னையும் மாம் ச என்னையும் வியசனைஹி மோகிதௌஹு கஷ்டங்களால் மோகிக்கப்பட்டவர்களாயிருப்பதை பஷ்ய நினைத்துப்பார். லக்ஷ்மணா, சகல பிராணிகள் விஷயங்களிலும் விதியின் பயன் யாவராலும் வெல்லற்கரியது. புருஷோத்தமா, உன்னையும் என்னையும் கஷ்டங்களால் மோகிக்கப்பட்டவர்களாயிருப்பதை நினைத்துப்பார். நாத்தே பாரோஸ்தி தெய்வஸ்ய சர்வபூதேஷு லக்ஷ்மண शूराश्च बलवन्तश्च कृतास्त्राश्च रणाजिरे कालाभिपन्ना सीदन्ते यथा वालुकसेतवः. லக்ஷ்மணா சர்வபூதேஷு எல்லா பிராணிகள் விஷயங்களிலும் தெய்வஸ்ய விதியை அதிபாரக மேற்கொள்ளக்கூடிய செயல் நாஸ்தி எதுவும் இல்லை. சூராக சூரர்களும் பலவந்தக பலவான்களும் ரணாஜிரே போரில் கிருதாஸ்திராக அஸ்திரவித்தையில் நிபுணர்களும் காலாபி பண்ணாக விதியை வெல்ல முடியாதவர்களாகி வாலுக்க சேத்தவக மணல் அணைகள் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சீதந்தே கஷ்டத்தால் கரைந்து போகிறார்கள். லக்ஷ்மணா, எல்லா பிராணிகள் விஷயங்களிலும் விதியை மேற்கொள்ளக்கூடிய செயல் எதுவும் இல்லை. சுகுரர்களும் பலவான்களும் போரில் அஸ்திரவித்தையில் நிபுணர்களும் விதியை வெல்ல முடியாதவர்களாகி மணல் அணைகள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கஷ்டத்தால் கரைந்து போகிறார்கள். ஏதே ப்ருவாணோ திருடசத்ய விக்ரமோ மகாயஷா தசரதே பிரதாபவான் அவேக்ஷ்ய சௌமித்ரிம் உதார விக்ரமः ஸ்திராம் ததா ஸ்வாமதிமாத்மனா கரோத். திருட சத்திய விக்ரமः எக்காலத்திலும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவரும் உதார விக்ரமः சலியாத மனோதைரியம் உடையவரும் மகாயஷாக பெரும் புகழ் பெற்ற பிரதாபவான் மேன்மை உற்றவருமாகிய தாசரதியே ஸ்ரீராமர் சௌமித்ரிம் லக்ஷ்மணரை அவேக்ஷிய பார்த்து இத்தி மேற்கண்டவாறு புருவாணக சொல்லிக்கொண்டே ஸ்வாம் பிறவி குணமாகிய ஸ்திராம் எதற்கும் செலியாத மத்திம் மனோபாவத்தை ததா அப்பொழுது ஆத்மனா தானே அகரோத் மேற்கொண்டார். இக்காலத்திலும் வீண் போகாத பராக்கிரமமுடையவரும் சலியாத மனோதைரியமுடையவரும் பெரும் புகழ் பெற்ற மேன்மை உற்றவருமாகிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிக்கொண்டே பிறவிங்குணமாகிய எதற்கும் செலியாத மனோபாவத்தை அப்பொழுது தானே மேற்கொண்டார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये आरण्यकाण्डे 1970तमः सर्गः।